ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மு குக்கிங் 360 சேனலில் மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். குக்கரில் செய்யும்போது குழையாமல் வேறையாக எடுக்கிறது, அதாவது உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். எப்படி டேஸ்ட்டாகவும் இந்த மட்டன் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் கறியை அவிக்கவே இல்லை, அப்படியே தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு மட்டன் ஒரு 1/2 கிலோ வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ குக்கரை வச்சு நல்லா காயட்டும். காஞ்சதும் ஒரு 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா வெடிக்கட்டும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பட்டை ஒரு 3லேருந்து 4 அளவுக்கு உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ அன்னாச்சி பூ ஒரு 3 பூ உடச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக லவங்கப்பூ ஒரு 7லேருந்து 8 சேர்த்துருக்கேங்க. நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன். ஏலக்காய் 3 சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நல்லா நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பிரியாணி செய்யும்போது வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக பொடிசாக இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும், பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ ஒரு 75 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பூண்டு விழுதுமே இஞ்சி பூண்டு விழுதும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் பிரியாணி வாசமாக இருக்கும். ஒரு கொத்து, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை, புதினா தழை நல்லா அலசிட்டு பொடியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதுவும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்து நல்லா பொடியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதங்கணும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி தாளித்த பிறகு நீங்கள் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்குற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய ஸ்பூனால் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடிங்க. இதில் காஷ்மீர் மிளகாய் பொடியும் தனி மிளகாய் பொடியும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நல்ல கலர் வந்துடுங்க. கலர் சேர்க்கவே தேவையில்லை இந்த மட்டன் பிரியாணிக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கலர் வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயில் நல்லா வதங்கினதுமே அந்த கலர் வந்துடுச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டி தயிர், புளிச்ச தயிராக இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா தக்காளி போட்டிருக்கீங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அலசி வச்ச மட்டனை இதில் சேர்த்துருங்க. இந்த கறியை இதில் சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு நல்லா கிண்டி விட்டு வதக்குங்க. இந்த உப்பு காரம்லாம் இந்த கறியில் நல்லா உரைக்கணுங்க. அந்த அளவுக்கு வதங்கணும். சிக்கன் பிரியாணி கூட சீக்கிரம் செஞ்சிடலாங்க. கொஞ்சம் மட்டன் பிரியாணி கொஞ்சம் நேரம் ஆகணும். ஏன்னா அது கறி நல்லா வதங்கிறதுக்கே டைம் கொடுக்கணுங்க. அப்போ தான் மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் நல்லா வதங்கிடுச்சிங்க. வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சதும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் எந்த அளவு அரிசி போடுறீங்களோ அரிசி அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நான் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு கலக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து புகை வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கறி வெந்து வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அரிசி நான் பிரியாணி அரிசி தான் ஊற போட்டிருக்கேன். அதாவது பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ அளவுக்கு நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம்.
அரிசியை வந்து ரொம்ப நேரமும் ஊற விடக்கூடாதுங்க, ரொம்ப ஊறாமலும் இருக்கக்கூடாது. பிரியாணி தாளிக்க நீங்கள் ரெடி பண்ண பிறகு உடனே நீங்கள் அரிசியை தண்ணியில் கழுவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா முழுகிற அளவுக்கு ஊற வச்சுருங்க. இப்போ உப்பு இருக்கான்ட்டு பார்த்துட்டு குக்கர் போட்டு மூடிடலாம். மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 2 விசில் வச்சு நீங்கள் தம்மில் விட்டுடணும், எடுக்கக்கூடாது. இப்போ நல்லா 2 விசில் வந்துடுச்சிங்க. இப்போ தம்மில் இருந்து எடுத்துருவோம். நல்லா வந்திருக்கு பாருங்கள், வெந்து வந்திருக்கு. நல்லா வெறையாக நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். பிரியாணி அப்படியே வாசம் தூக்குதுங்க, மட்டன் பிரியாணி. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இது உங்களுடைய ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டியை வச்சு இப்போ அந்த நெய் வந்து நல்லா உள்ளே போகிற அளவுக்கு சாதத்தை ஒன்றோட ஒன்று உடையாமல் கிண்டி விட்டுடலாம். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். சாதம் வந்து தூக்கும் போதே தெரிது பாருங்கள் கரண்டியில். நல்லா கிண்டி விட்டாச்சுங்க. இப்போது குக்கரில் எப்படி குழையாமல் உதிரியாக டேஸ்டான மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மட்டன் பிரியாணியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டான வித்தியாசமான சமையல் வீடியோ உங்களுக்கும் வரணும், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா அம்மு குக்கிங் 360 சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடனே வந்து கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரி டேஸ்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.